நம்ம வீட்டில் சாம்பார் பொடி இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பழைய காலத்தில் அரைச்சி சாம்பார் வைப்பாங்க. அந்த முறைப்படி நம்ம முள்ளங்கி வச்சு சாம்பார் வைக்கலாம். முள்ளங்கி, முருங்கைக்காய், மாங்காய் இதை வச்சு நம்ம சாம்பார் வைக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு தட்டி வச்சு ரெண்டரை சம்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா காய விடலாம். பருப்பு வேகிறதுக்கு காய விடலாம். இது காஞ்சதுக்கப்புறம் 250 பருப்பு எடுத்து கழுவி போட்டு வேக விடலாம். பருப்புக்கு தண்ணி ஊற்றி வச்சோம். 2.5 சம்பு ஊற்றி ஊற்றி வச்சோம். இது நல்லா தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. பருப்பு கழுவி வச்சாச்சு. இதை போட்டு வேக வைக்கலாம். பருப்பு போட்டாச்சு, நல்லா வேகட்டும். முள்ளங்கி தோல் சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகும்போது இந்த வர்ற வெள்ளை நுரையெல்லாம் அப்படி எடுத்துடணும். எடுத்தால் தான் நமக்கு இந்த பருப்புனால் ஏற்படுற கேஸ்ட்ரிக், வயிறு உப்புசம்லாம் போயிடும். இதெல்லாம் எடுத்து போட்டணும் கீழே. முள்ளங்கியை வேக வச்சு எடுத்தாச்சு. காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது காயை போடணும். இந்த பதத்தில் போட்டிங்கன்னா இது வேகிறதுக்கும் காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொல கொலன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். முள்ளங்கி போடலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுவிடும். நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி உரித்து போட்டிங்க. முருங்கைக்காய் போட்டுவிடும். தக்காளி, அடித்த தக்காளி ஊற்றிவிடும். மாங்காய் அப்புறம் போட்டுக்கலாம். மசாலா ஊற்றும் போது மாங்காய் போட்டால் கரையாமல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா புளிப்பு அதிகமாகிடும் சாம்பார். தக்காளி ஊற்றியாச்சு. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேக தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வாங்க, பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைச்சி வைப்பாங்க பார்த்திங்களா மசாலா. அதை வந்து நம்ம மிக்சியிலே அரைக்கலாம். எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். குண்டு வத்தலாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டி ஒரு திக்னஸ் கிடைக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சம்பா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உரப்பு தக்கன வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 8 வத்தல் எடுத்திருக்கேன். ஜீரகம், கைப்பிடி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து விரலி மஞ்சள் வந்து பொங்கலுக்கு வந்ததை அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம மாங்காய் போடுறதுனால புளி இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. புளியில் வந்து தூசி இருக்கும், நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு ஊற போடுங்க. காய் நல்லா வெந்துருச்சு. பருப்பும் பாருங்கள், ரொம்ப கரையில் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா ஊற்றி மாங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கவும் புளியை கரைச்சி ஊற்றணும். மசாலா ஊற்றி மசாலா ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் லைட்டாக வேகட்டும். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி தாளிச்சுக்கலாம். மசாலா போட்டிருந்தோம், இப்போ கொதிக்குது. அதான் முறை கூடி இருக்குது. கொதிக்கவும் நம்ம திறந்து வரோம். அப்போ மிளகாப்பொடி வாடை போயிடும். நல்லா கொதி வந்து விட்டது. அரைச்ச மசாலா வாடை போகணுன்னா நல்லா அதுக்கு தட்டை திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். புளி தண்ணி ஊற்றலாம். புளி கரைசலம் மாங்காய் லைட் வேகவும் குழம்பு தாளிச்சு விடலாம். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி மேலாப்பில் போட்டு மிளகாப்பொடி வடையெல்லாம் போய் நல்லா செட் ஆயிடுச்சு குழம்பு. அடுப்பு அமர்த்திடலாம். பாருங்கள், அமர்த்தினதுக்கப்புறமும் குழம்பு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தாளிச்சிடலாம் குழம்பு. கடலெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடலாம். கருவேப்பிலை
சாப்பாடு வைக்க உலை ஊற்றி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்த அளவு போட்டுக்கலாம். அப்போ நல்லா வாசனை இருக்கும். சாம்பார்னால நமக்கு நல்ல ஜீரணமாகும். பருப்பு போடுறதுனால பெருங்காயம் போட்டோம்னா நல்லா ஜீரணமாகும். அடுப்பை மாற்றிட்டு போல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சாம அரிசியை நல்லா கழுவி அரைச்சி வச்சாச்சு. பானையில் போட்டுடலாம். தண்ணி அதிகமாக இருக்குது, இதை மோந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாம அரிசி ஊற வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சாம அரிசி, குதிரைவாலி, திணை அரிசி, வரகரிசி இதெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. அப்படியே நம்ம எப்பயும் போல் நார்மல் அரிசி எப்படி நம்ம வேக வச்சு வடிப்போமோ அதே போல் இதையும் செய்யலாம். சீக்கிரம் அது வேக கூட டைம் எடுக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரம் கொதி வந்துருச்சு. அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். மேலேயும் இந்த அழுக்கு வரும் பாருங்க, இந்த அழுக்கு அப்படியே எடுத்து கீழே போட்டுடலாம். சாப்பாடு நல்லா கொதித்து வேகுது. பாரு, முக்கால் பதம் வெந்துருச்சு. இன்னும் செத்த இருந்தால் நம்ம வடிச்சிடலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இந்த ஹீட்டுக்கு படித்தோம்னா கரெக்டாக இருக்கும். பானை மண்பானை ஹீட்டு வேறு இருக்கும்ல உங்களுக்கு, அதனால் இந்த பக்குவத்தில் படித்தா கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பு அமக்கினதுக்கப்புறமா கொதிக்கும். சாப்பாடு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ நிமித்துக்கலாம். நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஆடையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி விளாவிக்கலாம். பாரம்பரிய முறைப்படி அரைத்து வைத்த சாம்பார் ரெடி. சிறுதானியம் சாம அரிசி சோறு எப்படி இருக்கு பாரு. பாரு எப்படி இருக்கு.
சாமரிசி சாப்பாடு எப்படி இருக்கு பாரு, உதிரி உதிரியா நல்லா வெந்திருக்கு பாரு. சாம்பார் வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு நம்ம சாப்பிட்டு மிஞ்சிருச்சுன்னா, மீதம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த தண்ணி வடித்த தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் நம்ம பழைய சாப்பாடை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் பழைய சாப்பாட்டில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு. அது சிறுதானிய பழைய சாப்பாடுனா கூடுதல் நன்மை நமக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.